பட்ஜெட் கூட்டத்தொடர் நேற்று ஏப்ரல் 4 நிறைவடைந்துள்ளது. இந்திய நாடாளுமன்ற வரலாற்றில் ஒரு கருப்பு நாள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை பாஜக பாசிச அரசு தனது பெரும்பான்மை பலத்தை கொண்டு நிறைவேற்றியிருக்கிறது. இது இஸ்லாமியர்களுக்கு எதிராக செய்யப்படுகிற நடவடிக்கை என்னும் பெயரில் தேசிய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக இந்த அநீதியை அவர்கள் அரங்கேற்றியிருக்கிறார்கள். இஸ்லாமியர்களின் நலன்களுக்காக இறைவனின் பெயரால் சமர்ப்பிக்கப்பட்ட சொத்துக்கள் வக்ஃப் சொத்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அதனை நிர்வகிக்கும் பொறுப்பை இஸ்லாமிய சமூகம் அதற்கான குழுவை அமைத்து நிர்வகித்து வருகிறது. வேறு எந்த மதத்தின் சொத்துக்களின் நிர்வாகத்திலும் தலையிடாத இந்திய ஒன்றிய அரசு இஸ்லாமியர்களின் சொத்து நிர்வாகத்தில் அடாவடித்தனமாக தலையிடுகிறது. இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக கடுமையாக கண்டிக்கிறது, வன்மையாக கண்டிக்கிறது. மக்களவையிலும் எதிர்த்து இந்த சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து வாக்களித்திருக்கிறோம். வருகிற ஏப்ரல் 8 தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் வக்ஃப் சட்ட திருத்த சட்டத்தை எதிர்த்து திருத்த சட்டத்தை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். உச்ச நீதிமன்றத்திலும் இதனை எதிர்த்து வழக்கு தொடுத்து